Welcome and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? ஆம்லெட் தெரியும், ஆனா லேடிஸ் ஃபிங்கர் ஆம்லெட் சூப்பரா இருக்கும். இந்த டிஷ் செய்யறதுக்கு 2 முட்டை, 1 வெங்காயம், கொஞ்சம் வெண்டைக்காய். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் ஒரு சாஸ் பேன்ல தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் அந்த வெண்டைக்காயை சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறேங்க. ஏன் இந்த வெண்டைக்காயை வேக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்லெட் செய்யும்போது முட்டையெல்லாம் சீக்கிரம் குக் ஆகிடும். இந்த வெண்டைக்காய் மட்டும் அப்படியே ராவாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லைமியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம பார்த்து அதை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் எடுத்து வச்சாச்சு. இதுல 2 முட்டையை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். ரெடிங்க. இனி இதை நம்ம குக் பண்ண போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அந்த வெண்டைக்காவை அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த வெண்டைக்காய் ஸ்லைமியாக இருக்கிறனால கொஞ்சம் நேரம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. ஸோ 2 சைடும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 to 15 minutes ஆகும் குக் ஆகிறதுக்கு. நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க. பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணலாங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், இல்லாட்டி பேர்ன் ஆகிடும். இதை திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணுறது தான் டாஸ்கே, ஏன்னா உடஞ்சிரும் இல்லையா. ஸோ நான் ஒரு பிளேட்டில் இப்படி போட்டு அப்படியே கமுத்திடுவேங்க. இதே போல் 4-5 தடவை நான் திருப்பி நான் அதை ஃப்ரை பண்ணுவேன். அப்போ தான் அது ஃபுல்லாக குக் ஆகும். ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் நடுவில் வச்சு சாப்பிடலாம். அருமையாக இருக்கும். லேடிஸ் ஃபிங்கர் ஆம்லெட் ரெடி.